ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அதை நான் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இது வந்து கேழ்வரகு மாவு, அதாவது கேப்ப மாவு நான் 2 கப் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் வந்து முருங்கைக்கீரை நல்லா அலசி, இங்க பாருங்க நான் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு பெரிய வெங்காயம் 1 வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மல்லித்தலை, அப்புறம் 2 பச்சை மிளகாய் துருவி வச்சிருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து, உப்பு தேவை, நெய் தேவை, ஆயில் தேவை. இப்போ முதல்ல நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலி அடுப்புல வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. வாணலி வந்து ஹீட் ஆயிருச்சு. ஹீட் ஆனதோட இப்ப ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்ததோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருங்க. நெய் வந்து நல்ல வாசமா இருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் 2 ஸ்பூன் சேர்க்கிறேன். இப்போ நல்லா அது வந்து கொஞ்சம் முருகி வரட்டும். இப்போ நெய்யும் எண்ணெயும் கலந்து முருகினதோட நம்ம வச்சிருக்க முருங்கைக்கீரையை அதில் போட்டுடலாம். இந்த முருங்கைக்கீரை நெய்லையும் எண்ணெயிலையும் நல்லா வதக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா ருசி கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ நல்லா அதை வதக்கிடுங்க. முருங்கைக்கீரை போட்டு ஒரு 3 நிமிஷத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துடலாம். வெங்காயத்தையும் அதில் போட்டுருங்க. நான் வெங்காயத்தையும் சேர்த்துட்டேன். வெங்காயத்தையும் முருங்கைக்கீரையும் நல்லா வந்து அந்த நெய்யிலையும் எண்ணெயிலையும் நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக கேழ்வரகு முருங்கை அடை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியானது, எல்லாருமே சாப்பிடுவாங்க. நல்லா நெய் மனம் வீசிக்கிட்டு ரொம்ப வாசமாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம சால்ட், உப்பு சேர்த்துடலாம். நான் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் போடுறேன். தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா வதக்கிடுங்க. கொஞ்சம் வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வதங்கினதை வந்து நம்ம இந்த கேழ்வரகு மாவோட சேர்த்துடணும். இந்த கேழ்வரகு மாவோட வந்து சேர்த்துடுங்க. இப்போ நான் வந்து மாவோட சேர்த்துட்டேன். இப்போ வந்து மாவுக்கு நம்ம சால்ட் சேர்க்கணும். இப்போ வந்து மாவுக்கு சால்ட் சேர்த்துருங்க. அதோட நம்ம நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிள்ளை, பச்சை மிளகாய் அதெல்லாம் நம்ம சேர்த்துடலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை அதெல்லாம் அதோட சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் வந்து தாளிக்கு தேவை கிடையாது, வதக்க தேவை கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வதக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து பச்சையாகவே தான் போடுறோம். இப்போ வந்து எல்லாத்தையுமே போட்டாச்சு. நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்க்க மிங்கிள் பண்ணிட வேண்டியதான். நம்ம மாவு வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்க வேண்டியதான். அதாவது ரொட்டி போடுற பக்குவத்தில் பிசைக்கணும், அடை போடுற பக்குவத்தில் பிசைஞ்சுக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. லிட்டில் பிட்டாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம பிசைஞ்சுக்கணும். இப்போ நாங்கள் நல்லா பிசைஞ்சுக்கிட்டோம். தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரொட்டி போடுற பக்குவத்தில், அதாவது அடை போடுற பக்குவத்தில் நீங்கள் பிசைஞ்சுக்கணும். அப்புறம் தண்ணி நிறைய சேர்த்தா வந்துட்டு நல்லா இருக்காது, வராது நமக்கு அடை. பாருங்க பாருங்க நாங்கள் பிசைகிற மாதிரி இந்த பக்குவத்தில் தண்ணி சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க, அதாவது ரொட்டி போடுற பக்குவத்தில். இப்போ வந்து நம்ம விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து உருட்டி நம்ம எவ்வளோக்கு அடை போட போகிறோமோ அந்த சைஸ்க்கு மாவு பால் ஷேப்பில் எடுத்து உருட்டிக்கோங்க. இதுக்கு இடையில வந்து நம்ம வந்து தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கலாம். நீங்கள் எதில் போட போகிறீங்களோ அந்த பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. நல்லா தோசைக்கல் ஹீட் ஆகட்டும். இது மாதிரி நல்லா பால் மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடைக்கு வந்து நல்லா இருக்கும். இதுக்கடையில் கல் வந்து நமக்கு ஹீட் ஆயிடுச்சு. நான் வந்து 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். அதே சமயம் 1 ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றுங்க. அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். நெய் சேர்த்து எண்ணெய் சேர்த்து தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம உருண்டை பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அடை மாவு, அதை வந்து வைக்கலாம். வச்சு உங்கள் கையை வச்சு நல்லா அழகாக தட்டி விடுங்க. போட்டாச்சு. அந்த பக்கம் நல்லா வேகட்டும். நம்ம இன்னொரு அடை கூட போடலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமானது, இயற்கையானது. கேழ்வரகு சாப்பிட்லாம். இப்போ ஓகே. இப்போ 2 பக்கமும் நல்லா வேகணும். நல்லா ப்ரௌன் கலரில் வேகணும். இப்போ வெந்துருச்சு. நம்ம திருப்பி போடுங்க. அதே மாதிரி இதையும் திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்லா வந்துட்டு வேகணும். இது கேழ்வரகு கண்டு உடையத்தான் செய்யும். ஸோ நீங்கள் வந்துட்டு நல்லா பார்த்து பக்குவமாக எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு 2 பக்கமும் வேகட்டும். ஓகே, 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து எடுத்துடலாம். நமக்கு முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். நமக்கு கேழ்வரகு ஹெல்த்தி ஃபுட், நமக்கு முருங்கைக்கீரை கேழ்வரகு அடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது. செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.